ஐயோ அம்மா, மருமூளை மருமூளை மருமூளை, சீக்கிரம் ஓடியாம்மா. எத்தே என்னாச்சு? எதுக்கு இப்படி காலையிலே தலையை பிடிச்சிட்டு இருக்கிறிய? மருமூளை, காலையில எழுமனோன்னா நல்லா தலை சுத்திட்டு ஒரு மாதிரி வரும் மருமூளை, என்னன்னு தெரியல. அது ஒன்றும் இல்லத்தே, ராத்திரி நீங்கள் ஒழுங்கா சாப்பிடல, அதனால தலை சுத்திமா இருக்கும். நான் போய் இப்போ காப்பி போட்டு கொண்டாறேன், காப்பியை குடிங்க, எல்லாம் சரியாயிரும். மருமூளை, இன்னைக்கு தான் தலை சுத்திச்சுன்னா நீ சொல்லுறது சரின்னு சொல்லலாம். தினமும் காலையில எழுமனோடனே நல்லா தலை சுத்து, என்னன்னு தெரியல. டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் கொள்ளாம் போல. அப்படியா? சரிங்க அத்தே, சரி நான் காப்பியை கொண்டாறேன், காப்பியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன். எத்தே இந்தாங்க, முதல்ல அந்த காப்பி குடிங்க. இந்த மருமலை. எத்தே ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வரேன், வந்து டாக்டர் பார்க்க கூட்டிட்டு போறேன். சரி மருமலை, சீக்கிரம் வா. எத்தே வாங்க போவோம். டாக்டர் உள்ள வரலாமா? வாங்கம்மா, உள்ள வாங்க. ஆமா, 2 பேர்ல யாருக்கு உடம்பு சரியில்லை? டாக்டர் எங்க அத்தைக்கு தான் உடம்பு சரியில்லை. அப்படியா? அவங்கள கொஞ்சம் பக்கத்துல வர சொல்லுங்க. எத்தே டாக்டர் கூப்பிடாங்கல்ல, போங்க போய் என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் தினமும் காலையில எழுமன உடனே ஒரு 10 நிமிஷம் நல்லா தலை சுத்து டாக்டர், என்னன்னே தெரியல. என்னம்மா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை? நீ டாக்டர் கிட்ட வந்திருக்கிறிய, 10 நிமிஷம் தலை சுத்தூன்னா 10 நிமிஷம் லேட்டா எழும்ப வேண்டியதானே? சரி, அது போகட்டும். தலை சுத்துன்னு சொன்னியல, வலது பக்கமா சுத்துவா இல்ல இடது பக்கமா சுத்துவா? யோ டாக்டர், நீ கேட்ட கேள்வியில எனக்கு தலை சுத்தே நின்று போச்சு. அவ்வளவுதான், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. டாக்டர் ஃபீஸ் 200 ரூபா கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க.